ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சனா. இன்றைக்கி நம்ம சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 4 வாழைக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. 4 வாழைக்காய் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் விட்டு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் மொறுமொறுன்னு நம்மளுக்கு வரும். ஒன்றா போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒட்டிக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே வேகும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க. வெளியே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா பன் மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.